மகளிர் தினத்தை முன்னிட்டு சிறப்பு கலந்தாய்வு. வீட்டிலிருந்து தொழில் தொடங்குவது எப்படி என்பது குறித்து கலந்துரையாடல். தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவியை மேற்குவங்க ஆளுநராக நியமித்து குடியரசுத் தலைவர் உத்தரவிட்டுள்ளார். கேரள ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகருக்கு தமிழக கவர்னர் பதவி கூடுதல் பொறுப்பாக வழங்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களுக்கு புதிய ஆளுநர்களை நியமித்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார். மேற்கு வங்க ஆளுநர் சி.வி. ஆனந்த போஸின் ராஜினாமாவையும் குடியரசுத் தலைவர் ஏற்றுக்கொண்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் தலைநகரான டெல்லியில் துணைநிலை ஆளுநராக இருந்த வினய்குமார் சக்சேனா லடாக்கிற்கு மாற்றப்பட்டுள்ளார். டெல்லியின் புதிய துணைநிலை ஆளுநராக முன்னாள் தூதரக அதிகாரி ஸ்ரீ தரன்சித் சிங் சந்துவை நியமித்து குடியரசுத் தலைவர் உத்தரவிட்டுள்ளார். சட்டமன்ற தேர்தல் தொடர்பான மத்திய அரசின் அழுத்தம் காரணமாகவே மேற்கு வங்க ஆளுநர் சி.வி. ஆனந்த போஸ் ராஜினாமா செய்ததாக அம்மாநில முதல்வர் மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார். புதிய ஆளுநர் நியமனத்திற்கு மரபுபடி தம்மிடம் ஆலோசனை நடத்தவில்லை என்றும் அவர் புகார் தெரிவித்துள்ளார். ராஜ்யசபா தேர்தலில் போட்டியிட திமுக சார்பில் திருச்சி சிவா மற்றும் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் ஆகியோர் தங்களது வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். திமுக கூட்டணி சார்பில் காங்கிரஸ் வேட்பாளர் கிறிஸ்டோபர் திலக், தேமுதிக சார்பில் எல்.கே. சுதீஷ் ஆகியோரும் தேர்தல் அதிகாரியிடம் வேட்புமனுக்களை வழங்கினர். ராஜ்யசபா தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடும் தம்பிதுரை வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அதிமுக கூட்டணியில் உள்ள பாமக தலைவர் அன்புமணி தமது வேட்புமனுவை தேர்தல் அதிகாரியிடம் வழங்கினார். ராஜ்யசபா தேர்தலில் திடீர் திருப்பமாக பாமக நிறுவனர் ராமதாஸின் உதவியாளர் சுவாமிநாதன் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். சட்டமன்ற தேர்தலில் யாருடன் கூட்டணி என்பதை ராமதாஸ் இன்னும் அறிவிக்காத நிலையில் அவரது தரப்பில் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளது அரசியல் களத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சென்னையில் நடைபெற்ற திரைப்பட தயாரிப்பாளர் இல்ல திருமண விழாவில் தாவேகா தலைவர் விஜய், நடிகை த்ரிஷா ஆகியோர் ஒரே காரில் வந்து மணமக்களை வாழ்த்தினர். விஜயின் விவாகரத்து வழக்கு சர்ச்சைக்கு இடையே இருவரும் ஒரே வண்ண ஆடையில் திருமண விழாவில் பங்கேற்றது பேசுபொருளாகியுள்ளது. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இந்திய அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறி உள்ளது. மும்பையில் நடைபெற்ற அரையிறுதிப் போட்டியில் இங்கிலாந்து அணியை 7 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் 4வது முறையாக இந்திய அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறி வரலாறு படைத்துள்ளது. வான்கடை மைதானம் மட்டுமின்றி நாடு முழுவதும் இந்திய ரசிகர்கள் கொண்டாடி மகிழ்ந்தனர். சென்னை உயர்நீதிமன்றத்தின் 55வது தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ள நீதிபதி சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி இன்று பொறுப்பேற்கிறார். சென்னை மக்கள் மாளிகையில் நடைபெறவுள்ள விழாவில் புதிய தலைமை நீதிபதிக்கு ஆளுநர் ஆர்.என். ரவி பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். மக்கள் நீதி மய்யம் கட்சியின் நிர்வாக மற்றும் செயற்குழு அவசர கூட்டம் சென்னை ஆழ்வார்பேட்டை அலுவலகத்தில் இன்று நடைபெறுகிறது. தொகுதிகளின் எண்ணிக்கை மற்றும் வேட்பாளர்கள் குறித்து கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது.
இம்மாத இறுதியில் 3வது மாநில மாநாட்டை நடத்த தமிழக வெற்றிக் கழகம் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தேர்தல் நெருங்கும் நிலையில் மாநிலத்தின் மையப்பகுதியான திருச்சியில் மாநாட்டை நடத்த இருப்பதாகவும் கூறப்படுகிறது. வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி 2026ஆம் ஆண்டின் சனி பெயர்ச்சி இன்று நடைபெறுகிறது. கும்பராசியிலிருந்து சனி பகவான் மீனராசிக்கு இடம்பெயர உள்ள நிலையில் தமிழகத்தின் பல்வேறு ஆலயங்களில் சிறப்பு பூஜைகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சனி பெயர்ச்சியை முன்னிட்டு திருநள்ளாறில் லட்சக்கணக்கான பக்தர்கள் திரள்வார்கள் என்பதால் காரைக்காலில் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்வு நடைபெறும் வகுப்புகள் மட்டும் வழக்கம் போல் இயங்கும் என்று மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார். திருநள்ளாறு சனி பெயர்ச்சியை ஒட்டி இன்று மற்றும் நாளை முன்பதிவில்லா சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகிறது. விழுப்புரத்தில் காலை 9:10 மணிக்கு சிறப்பு ரயில் புறப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நேற்று நடைபெற்ற 12ஆம் வகுப்பு ஆங்கில பொதுத் தேர்வில் 10,069 மாணவர்கள் ஆப்சென்ட் ஆனது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவை, கரூர் மாவட்டங்களில் 2 பேர் முறைகேட்டில் ஈடுபட்டதாகவும் தேர்வுத்துறை தெரிவித்துள்ளது. கோவையில் கல்லூரி மாணவர்களிடம் தொடர் வழிப்பறியில் ஈடுபட்டு வந்த சிவகங்கையைச் சேர்ந்த நபர் சுட்டுப்பிடிப்பு. போலீசாரை தாக்கிவிட்டு தப்ப முயன்றபோது வலது காலில் சுட்டு பிடித்ததாக போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அசாம் மாநிலத்தின் ஜோர்ஹட்டிலிருந்து புறப்பட்ட சுகோய் 30 ரக போர் விமானம் கர்பே ஆங்லாங் மலைப்பகுதியில் விழுந்து நொறுங்கியதாக இந்திய விமானப்படை அறிவித்துள்ளது. விமானிகளை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் பிரான்ஸ் அதிபருடன் பிரதமர் மோடி தொலைபேசியில் கலந்துரையாடினார். அமைதி, ஸ்திரத்தன்மையை விரைவாக மீட்டெடுக்க செயல்படுவோம் என பிரதமர் மோடி உறுதியளித்துள்ளார். இந்தியாவிடம் போதுமான அளவு எரிபொருள் கையிருப்பு உள்ளதாக மத்திய அரசு விளக்கமளித்துள்ளது. எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படாது என்றும் கூறப்பட்டுள்ளது. ஈரான் உச்ச தலைவர் கமேனி படுகொலைக்கு இந்தியா இரங்கல் தெரிவித்துள்ளது. டெல்லியில் உள்ள ஈரான் தூதரகத்தில் வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி இரங்கல் புத்தகத்தில் கையெழுத்திட்டார். ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரகாச்சி உடன் இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் தொலைபேசியில் பேசினார். ஈரானில் நிலவும் சூழல் குறித்து அவர் கேட்டறிந்தார். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் கூட்டு ராணுவ படைகள் ஈரான் மீது 7வது நாளாக தாக்குதலை தொடர்ந்து வருகின்றன. ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலால் ஈரானில் உயிரிழப்பு எண்ணிக்கை 1200-ஐ தாண்டியுள்ளது. அமெரிக்க தாக்குதலுக்கு உள்ளான ஈரானின் 2வது போர் கப்பலில் சிக்கி தவித்த 208 பேரை இலங்கை மீட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் யாருக்கும் ஆதரவு இல்லை என்று கூறியுள்ள இலங்கை அதிபர் மனிதாபிமான அடிப்படையில் மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டதாக விளக்கமளித்துள்ளது. ஈரானின் 60% ஏவுகணை தளங்களை முற்றிலும் அழித்துவிட்டதாக இஸ்ரேல் ராணுவ தளபதி தெரிவித்துள்ளார். 80% வான் பாதுகாப்பு அமைப்பை முடக்கியுள்ளதாகவும் 2ஆம் கட்டமாக ராணுவ நிலைகளை குறிவைத்து தாக்குதல் தொடர்வதாகவும் அவர் கூறியுள்ளார். லெபனான் மீது இஸ்ரேல் தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் அந்நாட்டிற்கான ராணுவ உதவிகளை பிரான்ஸ் அரசு அறிவித்துள்ளது. இஸ்ரேல் மற்றும் ஹிஸ்புல்லா அமைப்பினர் உடனடியாக சண்டையை நிறுத்த வேண்டும் என்றும்
பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் வலியுறுத்தியிருக்கிறார். கத்தார் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டதாக அந்த நாட்டின் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உடனடியாக கத்தாரின் வான்வழி பாதுகாப்பு அமைப்புகள் செயல்படுத்தப்பட்டு ஏவுகணைகள் தடுத்து நிறுத்தப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. அபுதாபி விமான நிலையம் அருகே நடந்த ஈரான் தாக்குதலில் இந்தியாவைச் சேர்ந்த ஒருவர் காயமடைந்துள்ளார். தூய்மை பணியாளராக பணியாற்றி வரும் தெலுங்கானாவைச் சேர்ந்த என் ராஜேஸ்வர ராவ் என்பவர் காயமடைந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியதாக அஜர்பைஜான் குற்றம் சாட்டிய நிலையில் ஈரான் ஆயுதப்படை மறுப்பு தெரிவித்துள்ளது. இஸ்லாமிய நாடுகளின் உறவை பாதிக்க இஸ்ரேல் முயல்வதாக ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது. சென்னை வேளச்சேரி மற்றும் பரங்கிமலை இடையே பறக்கும் ரயில் அதிவேக சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக நடைபெற்றது. தென் சென்னை மக்களின் நீண்ட ஆண்டுகால கனவாக இருந்த இந்த ரயில் சேவை வரும் 10ஆம் தேதி முதல் தொடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் நேற்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 640 ரூபாய் குறைந்தது. 1 கிராம் ஆபரண தங்கம் 15,120 ரூபாய்க்கும், 1 சவரன் 1,20,960 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. அவதூறு வழக்கில் திமுக பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு விதிக்கப்பட்ட 2 ஆண்டு சிறை தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. எழும்பூர் நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் சென்னை 6வது கூடுதல் அமர்வு நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. பத்தாவது முறையாக பீகாரின் முதலமைச்சராக பதவியேற்ற ஐக்கிய ஜனதா தலைவர் நிதிஷ்குமார் 4 மாதங்களில் பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளார். மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிட விருப்பமனு தாக்கல் செய்துள்ள நிலையில் பீகாரில் விரைவில் புதிய அரசு பொறுப்பேற்கும் என்று கூறப்படுகிறது. 20 ஆண்டுகளுக்கு மேலாக பீகார் முதலமைச்சராக பணியாற்ற தமக்கு ஆதரவு வழங்கிய மக்களுக்கு நிதிஷ்குமார் நன்றி தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை, சட்ட மேலவை, மக்களவை மற்றும் மாநிலங்களவை ஆகிய 4 அவைகளிலும் உறுப்பினராக இருக்க வேண்டும் என்ற ஆசையை நிறைவேற்றவே முதல்வர் பதவியை ராஜினாமா செய்வதாகவும் அவர் விளக்கமளித்துள்ளார். பீகார் முதல்வர் பதவியை நிதிஷ்குமார் ராஜினாமா செய்ய ஐக்கிய ஜனதா தள கட்சி தொண்டர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். பாட்னாவில் உள்ள கட்சி அலுவலகத்தை ஐக்கிய ஜனதா தளம் தொண்டர்கள் சூறையாடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கிரிக்கெட் ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கரின் மகன் அர்ஜுன் டெண்டுல்கரின் திருமண விழா மும்பையில் கோலாகலமாக நடைபெற்றது. திரை நட்சத்திரங்கள், விளையாட்டு வீரர்கள், தொழிலதிபர்கள் திருமண விழாவில் பங்கேற்று மணமக்களை வாழ்த்தினர். பெருநாட்டின் தலைநகரான லிமாவில் மெத்தைகள் தயாரிப்பு தொழிற்சாலையில் சேமிப்பு கிடங்கில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. பல 100 அடி உயரத்திற்கு கரும்புகை மற்றும் தீச்சுவாலை எழுந்த நிலையில் தீயணைப்பு வீரர்கள் நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர்.
மகளிர் தினத்தை முன்னிட்டு சிறப்பு கலந்தாய்வு. வீட்டிலிருந்து தொழில் தொடங்குவது எப்படி என்பது குறித்து கலந்துரையாடல்.